இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகணும். இந்த இடம் பயங்கர ஸ்லிப்பரியாக இருந்துச்சுங்க. மழை டைமில் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டீப்பாக இருக்குது, லிட்ரலி அப்படி வெர்டிகலாக இருக்குங்க. வெளிச்சுட்டு வந்துட்டோம். காற்றும் நல்லா அடிச்சுட்டு இருக்கீங்க. ஹாய், நம்ம வந்துட்டு இப்போ திருப்பதியில் இருக்கோம். கரெக்டாக வந்து அந்த மலைலாம் இருக்கும்ல, இருங்க, இங்கேருந்து பின்னாடி தெரியுதுல்ல, மலை தெரியுது. இங்கேருந்து ஆக்சுவலாக வந்து கோவிலுக்கு நம்ம போகல, நம்ம கீழே டோக்கன்லாம் வாங்கிட்டோம். இங்கேருந்து புலிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக் மவுண்டனுக்கு போகிறோம். வாங்க போக போக சொல்கிறேன். நம்ம இயர்லி மார்னிங்கே ஒரு 3K வந்து திருப்பதி ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து பக்கத்தில் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கம் சர்வர் பேசிஸில் வந்து ஒரு 10,000 பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அங்கேவே நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம்னா அந்த சேம் டேவோ இல்லை அடுத்த நாளோ வந்து நம்ம வந்துட்டு தரிசனம் பார்க்க முடியும். நமக்கு நெக்ஸ்ட் டே தான் வந்து ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா நியர்பை பிளேஸில் வந்துட்டு ஒரு புலிகொண்டு ராக் மவுண்டன் சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தேன். அங்கே தான் வந்து நம்ம இப்போ போக போகிறோம். நாங்கள் வந்துட்டு மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு வந்திருக்கோம். ஆந்திரா மீல்ஸ் சாப்பிட்டு வந்திருக்கோம். பார்ப்போம், அதில் இன்னும் ரெடி ஆகலையாமா, வேறு கடைக்கு போகலாம். இந்த வீடியோ கிளிப்பில் அந்த சுற்றி இருக்க லேண்ட்ஸ்கேப்பை பாருங்களேன். சுற்றியுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து மவுண்டன்ஸ்லாம் கவர் ஆகிருக்கு. திருப்பதியே வந்துட்டு இந்தியாவோட ஈஸ்டர்ன் காட்ஸ் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம இப்போ போயிட்டு இருக்க ராக் மவுண்டன் வந்துட்டு சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க போல். இப்போ நம்ம திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். திருப்பதியிலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 54 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்து இந்த ராக் மவுண்டன் இருக்குது. செகண்ட் ஹவர் ரோட்லுக்கு சாப்பிட்டு வந்திருக்கோம். செம்ம வியூ இருக்குங்க. பார்ப்போம் இங்கே அது கிடைக்காதானு. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆந்திரா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். ஆனால் அப்போவுமே இந்த மீல்ஸ் ட்ரை பண்ணதில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இந்த கிளிப்பில் தெரிகிற இந்த மலையை தான் நம்ம ஹைக் பண்ண போகிறோம். ரொம்பவே ஸ்டீப்பாக இருக்குல்ல. புலிகுண்டு வந்துட்டோம். திருப்பதியிலேருந்து நம்ம சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறப்போ பின்னாடி பாருங்களேன், பிரம்மாண்டமாக இருக்குது. இதோட ஒரு சைடு தான் இந்த பக்கம் இருக்குது, இன்னொரு சைடு வந்து அந்த பக்கம் இருக்குது. இந்த வீடியோ கிளிப் கொஞ்சம் ஒய்டாக இருக்கிறனால அந்த மலை ஏதோ சின்னதாக தெரியுது. ஆக்சுவலாக அது ரொம்பவே பெருசாக இருக்குங்க. அந்த பாதை தெரியுதா, அதில் தான் நம்ம போகணுமே. அது இவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல. இன்னும் நாங்கள் ஏற ஸ்டார்ட் பண்ணல. நின்றுட்டு இங்கிருந்தே வாய்ப்பு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்க்க தான் சின்னதாக இருக்குங்க. பார்க்கலாம். இந்த மலையோட டாப்புக்கு ரீச் ஆக மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கல்லெல்லாம் செஞ்ச இந்த படிக்கட்டோட கரடமோடாக இருக்குல்ல, இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகணும். ஸோ வந்துட்டு ஸ்டெப்ஸ் கீழே அப்படியே ஒரு மாதிரி அந்த வந்துட்டு ஸ்டெப்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் நார்மல் தான். பட் ஆனால் சைட்லாம் கொஞ்சம் பார்த்தா வரணும், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கால்வாசி தூரம் தான். அதுக்கப்புறம் ஒரு கோவில் மாதிரி ஒரு செட்டப் வரும். இங்கெல்லாம் இதுக்கு மேலே ஒரு இடத்துல இதோட ஸ்டெப்ஸ் முடிஞ்சு. இங்கே வந்துட்டு ஒரு கோவில் மாதிரி இருக்குது, ஒரு அம்மன் சிலை இருக்குது. ஸ்டெப்ஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்க. ஐ திங்க் தெரில, இது வரைக்கும் முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமாக ஹைட் வந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அதே கேவ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, அந்த மலைக்கு ஓரமாக போகிற மாதிரி. மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கே அப்படியே சாமி சிலைகள்லாம் இருக்குது, விநாயகர். நம்ம ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் ஏறி இருக்குமே, அதுக்கே ஒரு பயங்கரமான வியூ. அங்கே பாருங்கள், தூரத்தில் மழைலாம் பெஞ்சிட்ருக்கு. இதுதான் ஸ்டெப் 2. இங்கே சைடில் இந்த மலையை வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க, சைடில் கம்பிலாம் போட்டு. இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகணும். இந்த இடம் பயங்கர ஸ்லிப்பரியாக இருந்துச்சுங்க. மழை டைமில் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கல்லெலாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, ஹைட்டு கம்மியாகவும் இருக்குங்க. அடுத்து ஸ்டெப் 3. இதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இரும்பால் வந்துட்டு நிறைய ஸ்டேர்ஸ் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பைரல் மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு போக போக சொல்கிறேன். அப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி வருது. இங்கே ஸ்டீப்பாக இருக்குது, லிட்ரலி அப்படி வெர்டிகலாக இருக்குங்க. இந்த இடம் தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஸ்டேர்ஸ் வந்து ரொம்ப வெர்டிகலாக வந்து அப்படியே போட்டிருந்தாங்க. அந்த பாறையோட இடுக்கில் ஒரு மாதிரி செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. அந்த அந்த படிக்கட்டை வந்துட்டு நம்ப முடியாதான்ற மாதிரி இருந்துச்சு. அந்த இரும்பு படிக்கட்டை தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு கல்லாலே வந்து கவர் பண்ண படிக்கட்டுமே இருந்துச்சு. வெளிச்சுட்டு வந்துட்டோம்.
இந்த 3 வழியும் தாண்டி ஆல்மோஸ்ட் நம்ம டாப் ரீச் ஆகிடும். சைடில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் வந்து ஒரு கோவில் இருக்கும். அங்கே தூரத்தில் இன்னொரு பாறை தெரியுதுல, அதுதான் வந்துட்டு பார்வதி மலைன்னு சொல்லுவாங்க, அந்த பிரிட்ஜை தாண்டி. அண்ட் இந்த பக்கம் இருக்கிறத சிவன் மலை சொல்கிறாங்க. இந்த சிவன் மலை மேலே தான் ஒரு கோவில் இருக்குது, சிவன் கோவில் தான் இருக்குது. மேலே போய் பார்ப்போம். இந்த கோவில் டாப்ல இருந்து 360 டிகிரியில் வந்துட்டு செம்ம வியூ. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 360 வியூ நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தா வந்துட்டு அந்த பிரிட்ஜை தாண்டி ஒரு பார்வதி மலைன்னு சொன்னல, அங்கே பெருசாக ஒன்றுமே இல்லை, அந்த பிரிட்ஜ் மட்டும் தான். அந்த பிரிட்ஜை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த பக்கம் போயிருந்தோம். பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுறதுல சமயமாக இருக்குங்க, காற்றும் நல்லா அடிச்சிட்டு இருக்கீங்க. கஷ்டப்பட்ட என்ன மலை இது, புலிகுண்டு ராக் மவுண்டனை ஏறி முடிச்சிட்டோம். ஃபைனலி கால்லாம் லிட்டரி செமையாக ஷேக் ஆகிட்டுருக்கு. செம ஸ்டீப்புங்க. வாவ், மலையை முடிச்சிட்டோம். பின்னாடி தான் மலை இருக்குது. எப்படி இருந்துச்சுக்கா? இந்த மலை ஏறி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ட்ரெக்கிங்கில் பார்ப்போம். அது வரைக்கும் until then, bye from Dhanushkumar, signing off.